குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். SPR India launching Sky Tower 1. பல கலாச்சாரங்கள் ஒரே ஸ்கை from 85 lakhs onwards. நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, பாஜக, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுதி கூட்டணி 234 இடங்களில் அபார வெற்றி பெற்றது. இதில் பாஜக மட்டும் 132 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக நிற்கிறது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி வெறும் 50 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. சட்ட விதிகளின்படி சட்டசபையின் மொத்த தொகுதியில் 10% இடங்களை பெறும் கட்சிக்கே எதிர்க்கட்சி அந்தஸ்தும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் வழங்கப்படும். ஆனால் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் எந்த கட்சியும் 29 இடங்களை பெறாததால் அவர்களில் யாருக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்காது. தங்கள் எதிரணிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கு பாஜக கூட்டணி இப்படி ஒரு இமாலய வெற்றி பெற 5 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது 2019 தேர்தலை விட இந்த முறை 53 லட்சம் பெண்கள் கூடுதலாக ஓட்டளித்தனர். அவர்களின் ஓட்டு முந்தைய தேர்தலை விட 6% அதிகரித்தது. லட்கி பெஹன் யோஜனா திட்டத்தின் கீழ் கடந்த 5 மாதங்களில் 2.5 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இது 2100 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என தேர்தல் அறிக்கையில் பாஜக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 3000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தும் ஆளும் கூட்டணி மீதான பெண்களின் நம்பிக்கையே ஓட்டுகளாக மாறியதாக சொல்கின்றனர். அதேபோல் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் பருத்தி, சோயாபீன் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிப்பதாக உறுதியளித்தது. விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி அளிப்பதாகவும் கூறியது ஆளும் மகாயுதி மீது விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஓபிசி எனும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் பாஜக தீவிரமாக இறங்கியதும் கூட்டணிக்கு வலு சேர்த்தது. இது மட்டுமின்றி மகாராஷ்டிரா அரசியலில் மிக நீண்ட காலமாக முக்கிய பங்காற்றி வரும் மூத்த அரசியல் தலைவரான சரத்பவாரின் சரிவும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் உடைந்த பின் அவரது தலைமையிலான அக்கட்சியின் பிரிவு பல சரிவுகளை சந்தித்தது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா பிரிவு உள்ள மகா விகாஸ் அகாடி கூட்டணி உடையாமல் பார்த்து கொண்டாலும் சரத்பவாரின் இருப்பு கேள்விக்குறியானது. இத்துடன் சிவசேனாவின் இந்து ஓட்டுகள் உத்தவ் தாக்கரேவிடமிருந்து விலகியதும் பாஜக கூட்டணிக்கு சாதகமானது. RSS அமைப்பும் இந்த தேர்தலில் பாஜகவுக்காக தீவிர களப்பணியாற்றி 60,000 கூட்டங்களை நடத்தியது. இதுவே கூடுதலாக 5% ஓட்டுகளையும் பாஜகவுக்கு அதிக ஆதரவையும் பெற்று தந்தது.